ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ரெசிபி சுறா புட்டு. இந்த சுறா புட்டு வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து குழந்தை பிறந்த அந்த தாய்மார்கள் அவசியமாக சாப்பிட முடியும். ஏன்னா நிறைய பால் வந்து சுரக்கும். இதுக்கு வந்து நான் 1 கிலோ வந்துட்டு சுறா மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீனை வந்து கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே இது வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின்னு மட்டும் நமக்கு வந்து மேலே இருக்கிறது நம்ம வந்து உரிக்க வரணும். ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது, அப்புறம் குழன்ட்டு ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் தான் இதோட வேக வைக்கிறதுக்கு டைமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் வந்து தண்ணி நமக்கு வந்து சொதன்னு இருக்காது. இப்போ இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சோம்பும், பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்துக்கணும். ஒரு 4 முழு பூண்டு மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இதே வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இப்போது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த மீனை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி விடணும். இதில் இருக்க அந்த முள் இருக்கும், ஆனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முள் மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அதையே சேர்த்து சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி மீனை கொஞ்சம் உதிர்த்து விட்டுடலாம். இப்போ இதோட வந்துட்டு நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் இந்த சுறா. இதை வந்து நல்லா நம்ம வதக்கிற போது என்ன ஆகணும்னா நமக்கு மீன் வந்து நல்லா கொஞ்சம் உதிராக வரும். அப்போ தான் வந்து இதோட ஸ்டேஜ் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இது மாதிரி மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு, அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. நல்லா வந்து இந்த மீன் வந்து தனித்தனியாக வரணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஒரு 1-1 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து சாப்பிடும் போது இந்த குழந்தை பிறந்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா வந்து பால் அதிகமாக சுரக்கும். இப்போ இதுக்கு நல்ல பச்சை கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லாஸ்ட் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது லெமன் ஜூஸ், இல்லைனா இது போட தேவையே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.